தாவேகா கட்சியின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்னைக்கு ரெசார்ட்ல பக்காவா நடந்து முடிஞ்சு. தலைவன் அப்படின்னு அடையாளம் காட்டப்படும் விஜய், தாவேகாவோட தலைவன், அதில் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த உலக மக்கள் ஃபுல்லாக பார்க்குறாங்க. இது வரைக்கும் தாவேகா என்ன பண்ணிச்சு, ஒரு வருஷமா என்ன பண்ணோம், இனிமேல் என்னென்ன பண்ண போகிறோம், மக்களுக்காண்டி என்ன பேச போகிறோம், என்ன பண்ண போகிறோம், எதுவுமே இல்லை. அவர் வந்து அடுத்த 26 ஆட்சி பிடிச்சிருவோம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆட்சி பிடிக்கிறதுன்னா அவ்வளோ ஈஸியாக? இது என்ன அந்த செட்டியாரோட ஒய்ஃப் ஆட்சியா? இது ஒரு மோட்டிவேட்டடான ஒரு ஸ்பீச் இல்லை, ஒரு மக்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு கருத்து இல்லை. பேசிட்டே இருக்கும்போது ஏதோ ஒன்று சொல்ல வராரு, சொல்ல வரதே மறந்துடுறாரு. பிரசாந்த் கிஷோர்காண்டி இங்கிலீஷில் பேசுகிறீங்க. நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க, நீங்கள் தமிழ் நடிகர் தானே, தமிழ் மக்களுக்கான அடையாளம் தானே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஏன் இங்கிலீஷில் பேசுகிறீங்க? யாருக்காண்டி இங்கிலீஷில் பேசுகிறீங்க? பிரசாந்த் கிஷோருக்கு புரியணுங்கிறதுக்காண்டி ஒரு 2 நிமிஷம் இங்கிலீஷில் பேசுகிறீங்க. ஓவரால் அந்த ஈவெண்ட்டாக பார்க்கும்பொழுது பாத ஒரிஜினாக பேசினாரு, மற்றவங்கலாம் பேசினாங்க. அது ஒரு கல்யாண மேடை மாதிரி இருந்துச்சு. அந்த கெட் அவுட்னு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க, ஹேஷ்டேக் போர்டு. அந்த ஹேஷ்டேக்கில் வந்து விஜய்கிட்ட பெண்ணை கொடுத்து கையெழுத்து போடுங்கிறாங்க. விஜய் வந்து ஏதோ என்னன்னே தெரியாமல் ஒரு கையெழுத்து போட்ட மாதிரி தான் இருக்குது. பிரசாந்த் கிஷோர் கையில் வந்து பெண்ணை கொடுத்து புஷி ஆனந்த் சும்மா இல்லாமல் நீங்களும் போடுங்க அப்படிங்கிறாரு. அவர் எப்படி போடுவார்? இடையில ஏதோ சலசலப்பெல்லாம் ரிப்போர்ட்டர் ஒருத்தரை வந்து பவுன்சர்கள் தாக்குனதா அவர் பண்ண அந்த வீடியோக்கள்லாம் வெளியே வந்துச்சு. இல்லை பத்திரிக்கைக்காரங்களுக்கே இந்த நிலைமைனா அப்புறம் பொதுமக்களுக்கு என்ன நிலைமை? மக்கள் உங்களை என்ன செஞ்சிருவாங்க? அப்படிலாம் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. நேசிக்கிற மக்கள் உங்களை என்ன செஞ்சிருவாங்க? அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு சின்ன விழாவாக இருக்கும்போது இவ்வளோ கெடுபிடி இந்த இடத்துல தேவையில்லை. இன்னும் ஒரு ஸ்டேஜுக்கு போனால் புஷி ஆனந்த் ஒரு பக்கம் போனால் கூட பவுன்சர்ஸ் வந்து டங்குன்னு ஒரு குத்துனாலும் குத்துவாங்க. மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் வணக்கம். வணக்கம். தாவேகா கட்சியின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்னைக்கு ரெசார்ட்டில் பக்காவாக நடந்து முடிஞ்சிருச்சு. செங்கல்பட்டு பக்கத்தில் பிரம்மாண்டமான ஒரு கல்யாண விழா நடந்தது போல் குடும்பமாக கூடி கட்சிக்கு வந்து குத்துவிளக்கு ஏற்றி அடுத்த வருஷத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியலில் பேசியிருக்காரு. விஜய் மீண்டும் மேடை ஏறி பேசியிருக்காரு. எல்லாமே பரபரப்பாக இருக்குது. ஓவரால் பார்த்தீங்களா ஈவெண்ட் எப்படி போச்சு? விஜய் சாரோடைய ஸ்பீச் பார்த்தீங்களா? விஜய் சாரோட ஸ்பீச் பார்த்தேன். ஒன்றுமே பேசலையே. பேசினாரு சார். இல்லை பேசினார். அதாவது வந்து இது வரைக்கும் தாவேகா என்ன பண்ணிச்சு, ஒரு வருஷமாக என்ன பண்ணோம், இனிமேல் என்னென்ன பண்ண போகிறோம், மக்களுக்காண்டி என்ன பேச போகிறோம், என்ன பண்ண போகிறோம், எதுவுமே இல்லையே. அவர் வந்து அடுத்த 26 ஆட்சி பிடிச்சிருவோம்னு சொல்லிகிட்டே இருக்காரு. ஆட்சி பிடிக்கிறதுன்னா அவ்வளோ ஈஸியாக? இது என்ன அந்த செட்டியாரோட ஒய்ஃப் ஆட்சியா? இது அவர் வாட்டுன்னு பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது வந்து ஒரு மோட்டிவேட்டடான ஒரு ஸ்பீச் இல்லை, ஒரு மக்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு கருத்து இல்லை, எதுவுமே இல்லை. இது வந்து 2000 பேரை கூட்டி ஒரு ரிசார்ட்டில் இந்த ஃபங்க்ஷனை நடத்தியிருக்காங்க. அது விட்டுருங்க, அது வந்து அவங்களுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா, அது எங்கே வேணால் நடத்திட்டு போகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு தலைவன் அப்படின்னு அடையாளம் காட்டப்படும் விஜய், தாவேகாவோட தலைவன், அதில் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த உலக மக்கள் ஃபுல்லாக பார்க்குறாங்க. உலகத்தில் மக்கள் எங்கெங்கே தமிழர்கள் இருக்காங்களோ அங்கே எல்லாமே இது சென்றடையுது ஊடகங்கள் மூலமாக. முந்தி மாதிரி கிடையாது. இந்த இடத்துல பேசினாரு, இங்கே என்ன பேசினாருன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு பிரிண்ட் மீடியா இருக்கும், அது ஒரு 4-5 பிரிண்ட் மீடியாவில் பப்ளிஷ் ஆகும், அது வந்து பரபரப்பாகாது. இப்போ என்ன பேசுகிறாரு, என்னென்ன நடக்குது எல்லாத்தையுமே வந்து மக்கள் வந்து உற்று கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுது உங்களுக்கு? அடுத்து 26 இவருக்கு ஓட்டு போடணும்னா இவர் மக்களுக்கு ஏதாவது சொன்னாரா அப்படின்னா எதுவுமே சொல்லலை. இது முன்னாடி கட்சியில் என்ன நடந்துச்சு, இது ஒரு வருஷம் அந்த கட்சியில் என்ன பண்ணாங்கன்னு ஏதாவது சொன்னாரா? அதுவும் சொல்லலை. இனிமேல் என்ன பண்ண போகிறோம், இன்னும் நம்மளுடைய கொள்கைகள் என்னங்கிறத வெளிப்படையாக சொன்னாரா? அதுவும் சொல்லலை. இப்போ பெரியார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய கட்சியில் அடையாளம் கட்டுறாங்க. பெரியாரை வந்து ரொம்ப கீழ்த்தரமாக சீமான் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. சமீபத்தில் வந்து எல்லாருமே, அதாவது வந்து ஊடகங்கள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே அது சம்பந்தமாக அவங்களுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படையாக வந்து விமர்சனங்களை சொல்லிட்டு வராங்க. ஆனால் விஜய் வந்து இதுவரைக்கும் எந்த விதமான கருத்தையும் வந்து பெரியாரை பற்றி, சீமான் பேசியதை பற்றி கருத்து பதிவிடவே இல்லை. ஏன் பதிவிடவில்லை? என்ன காரணத்தினால பதிவிடவில்லை? அப்போ பதிவிட்டால், அதாவது வந்து இந்த மாதிரி சர்ச்சையான கருத்துக்களுக்கு ஏதாவது ஒரு சர்ச்சையான பதிவை நம்ம சொல்லிட்டோம்னா அது சர்ச்சையாக போய் முடிஞ்சிருச்சுன்னா நம்மளை பிடிச்சிக்குவாங்களே அப்படிங்கிற பயமா என்ன? அப்போ வந்து அதுக்கான மெச்சூரிட்டி இல்லையா? அப்போ அதுக்கான வந்து எப்படி சொல்கிறது, கரெக்டாக பேசக்கூடிய சிந்தனை அவருக்கு இல்லையா? எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால சில விஷயங்களை வந்து அவர் வந்து வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கார். இதெல்லாம் வந்து ஒரு உதாரணமாக நம்ம சொல்கிறோம். இப்போ மும்மொழி கொள்கையை பற்றி அவர் பேசியிருக்காரு. அதில் ஒன்றில் தான் இந்த மேடையில் வந்து அவர் வெளிப்படையாக பேசியிருக்காரு. அந்த முன்மொழி கொள்கையில் வந்து டிஎம்கேவும் பாஜகவும் விளையாட்டு காட்டுறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு இது ஹைட் அண்ட் சீக் வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி நம்ம முழுசாக ஒத்துக்கவும் முடியாது அந்த கருத்தை. காரணம் என்ன, பாஜகவோட இது வந்து எப்போவுமே வந்து இந்தியை துணிக்கணும், மும்மொழி கருத்து அப்படிங்கிறது சொல்கிறாங்க. டிஎம்கே இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற டிஎம்கே வந்து அதை எதிர்த்து தான் பண்ணுறாங்க. புரியுது அவங்களுக்கு? அதை வந்து அவங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்து 2 பேரும் விளையாடுறாங்க, போகிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகிறாங்க அப்படின்லாம் அவர் சொல்கிறார்.
இதுதான் அவருடைய ஸ்டாண்டு, அவருடைய கருத்து. அதை வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது, அப்படிலாம் நம்ம சொல்லிட முடியாது. இவர் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று பேசணுங்கிறதுக்காண்டி அது பேசுகிற மாதிரி இருக்குது. இந்த மும்மொழி கொள்கை கருத்தை மட்டும்தான் அவர் வந்து இன்றைக்கி வந்து இந்த மேடையில் சரியாக சொல்லியிருக்காரே தவிர வேறு எந்த விஷயங்களுமே தெளிவாக சொல்லலை. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பேசிகிட்டே இருக்கும்போது ஏதோ ஒன்று சொல்ல வராரு, சொல்ல வரதே மறந்துடுறாரு. இப்போ வந்து சினிமாவில் வந்து டைலாக்கை மறந்துட்டிங்கன்னா உடனே ஓகே ஒன் மோர் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒன் மோர் போகலாம். ஒன் மோர் இல்லைன்னா இன்னொரு வாட்டி போகலாம், இன்னொரு வாட்டி வேணும், எத்தனை வாட்டி வேணால் போகலாம். அப்போ இது வந்து அரசியல் மேடை. அரசியல் மேடையில் வந்து நீங்கள் வந்து மறந்துட்டு அந்த பேப்பரை வந்து திருப்பி திருப்பி தேடுறாரு. ஒன்று நீங்கள் பார்த்து படிங்க, இல்லை நீங்கள் பார்க்காம சொல்லுங்கள். ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் பேசுகிறீங்க. அதாவது வந்து பிரதருங்கிறீங்க, என்னென்னமோ சொல்ல வரீங்க. ஓகே, பிரசாந்த் கிஷோருக்காண்டி இங்கிலீஷில் பேசுகிறீங்க. நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க, நீங்கள் தமிழ் நடிகர் தானே, தமிழ் மக்களுக்கான அடையாளம் தானே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஏன் இங்கிலீஷில் பேசுகிறீங்க? யாருக்காண்டி இங்கிலீஷில் பேசுகிறீங்க? பிரசாந்த் கிஷோருக்கு புரியணுங்கிறதுக்காண்டி ஒரு 2 நிமிஷம் இங்கிலீஷில் பேசுகிறீங்க. அப்போ யாரையோ தட்டி கொடுக்கணும், தாளாட்டணுங்கிறதுக்காண்டி இங்கிலீஷில் 2 வார்த்தை பேசுகிறீங்க. எல்லாம் வந்து எப்படி எனக்கு வந்து பெருசாக வந்து அந்த மேடை வந்து பெருசாக சிறப்பிச்ச மாதிரி தெரியல. சரி சார், இப்போ விஜய் சார் பேசுனதில் இப்போ நிறைய கரண்ட் அரசியல் பேசியிருக்கலாம், பேசாமல் தவிர்த்துட்டாரோ அப்படிங்கும்போது நிறைய விமர்சனங்கள் வருது. சரி ஓகே, அது அடுத்தடுத்து பேசுவார் சார். ஓவரால் அந்த ஈவெண்ட்டாக பார்க்கும்பொழுது இப்போ ஆத ஒரிஜினாக பேசினார், மற்றவங்கலாம் பேசினாங்க, எப்படி சார் இருந்தது ஓவரால்? அது ஒரு கல்யாண மேடை மாதிரி இருந்துச்சு. ஆமாம், கல்யாண மேடை மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பேச்சு போட்டியெல்லாம் நடத்துவாங்க. அந்த சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக நடத்துவாங்க கல்யாணம்லாம். அந்த மாதிரி ஒரு மேடையில் ஒரு பக்கம் பேச்சு போட்டி நடத்துவாங்க, ஒரு பக்கம் கவிதை போட்டி நடத்துவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பேசுகிறதே ஒரு பேச்சு போட்டி மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனா வந்து அவர் என்ன சொல்கிறாரு, எங்ககிட்ட பணம் தான் இல்லை அப்படிங்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் பார்த்துட்டு மேடை கீழே இருக்கிறவங்க சிரிச்சாங்களா சிரிக்கலான்னு மக்கள் சிரிக்கிறாங்க. யார் வந்து சொல்கிறா, அதாவது எங்ககிட்ட பணம் தான் இல்லை அப்படிங்கிற கருத்தை வந்து யார் சொல்கிறா? மார்ட்டின், லாட்ரி மார்ட்டினுடைய மருமகன் ஆதவ் அர்ஜுனாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவர் வந்து இப்படி ஒரு கருத்தை சொல்கிறார். விஜய் வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது சில விஷயங்களை மறந்துடுறாரு. இந்த சின்ன பிள்ளைங்க, எல்கேஜி பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா பாபா பிளாக் ஷீப் அவியன்யூல் அப்படின்னு சொல்லி பாடும்ல, அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு அவர் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் புஷி ஆனந்த வந்து அந்த கொள்கை பரப்பு செயலாளராக, அவர் பேர் என்ன, ராஜ்குமார், அவர் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா இராணுவத்தால் கட்டுப்படுத்த முடியாத கூட்டத்தை புஷி ஆனந்த் வந்து தன்னோட கண்ணசைவால் கட்டுப்படுத்திடுவார். இதெல்லாம் எதுக்கு பேசுகிறாங்க, ஏன் பேசுகிறாங்க? அதாவது வந்து அந்த மேடையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டிக்கிறதுக்காண்டி பேசுகிறாங்களா, என்ன பேசுகிறாங்கன்னே தெரில. இதெல்லாம் ஏன் பேசுகிறாரு? அதாவது வந்து புஷியை வந்து குஷிப்படுத்துறதுக்கு பேசுகிறாரு மாதிரி இருந்துச்சு அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோருக்காண்டி இவர் இங்கிலீஷில் பேசுகிறாரு. ஆதவ் அர்ஜுனா வந்து அவர் என்னென்னமோ பேசுகிறாரு. அந்த கெட் அவுட்டுன்னு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க, ஹேஷ்டேக் போர்டு. அந்த ஹேஷ்டேக்கில் வந்து விஜய்கிட்ட பெண்ணை கொடுத்து கையெழுத்து போடுங்கிறாங்க. விஜய் வந்து ஏதோ என்னன்னே தெரியாமல் ஒரு கையெழுத்து போட்ட மாதிரி தான் இருக்குது. அப்புறம் ஆதவ் அர்ஜுனா வந்து இது 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 இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மேடையிலே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் அது கையெழுத்து போட்டுகிட்டே வராங்க. பிரசாந்த் கிஷோர் கையில் வந்து பெண்ணை கொடுத்து புஷி ஆனந்த் சும்மா இல்லாமல் நீங்களும் போடுங்க அப்படிங்கிறாரு. அவர் எப்படி போடுவார்? அவர் வந்து நார்த் இந்தியாவில் உள்ளவர், ஹிந்தி பேசுகிறவர். அவர் வந்து கெட் அவுட்டுங்கிற ஹேஷ்டேக்கு வந்து அவர் கையெழுத்து போடுவார். அவர் முடியாதுன்ட்டார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் கையெழுத்து போடாது சரிதான் நம்ம சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து இந்த கட்சியினுடைய உறுப்பினரோ வந்து மெம்பரோ எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவருடைய ஸ்டாண்ட் அவர் சொல்கிறாரு. அவர் வந்து ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்காரு இந்த மேடைக்கு, அவ்வளோதான் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நிறைய குளறுபடிகள் சார். இப்போ ஒரு கல்யாணம் வீடுன்னு நம்ம சொல்கிறோம்ல, ஏன் சொல்கிறோம்னா இப்போ இந்த மாதிரி 2வது ஆண்டு தொடக்க விழாக்கு அப்பா வந்திருக்காருன்னு பார்த்தா விஜயோட அப்பா வரல, அம்மா வந்திருக்காங்களான்னு தேடி பார்த்தா அம்மா வரல, மனைவி வரல, குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க, குழந்தைங்க வரல, ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே வரல. எதுவுமே யாருமே வராமல் எல்லா மேடைகளையும் நடத்திட்டு வர்றாரு. மக்களுக்கு என்னமோ செய்ய போகிறேங்கிறாரு. இவர் குடும்பமே கொண்டு வந்து வைக்க மாட்டேங்கிறாரு மேடையில். இவர் ஒரு விழா நாயகனாக இருக்கும்போது இவருடைய தகப்பன் தாய் இதை விட தன் மகனை பார்த்து உச்சி முகந்து ஆசைப்பட்டு சந்தோஷப்படுற, பூரிச்சு பார்க்குற அந்த ஒரு தருணம் இருக்குமே, அந்த தருணமே இல்லையே. அதுக்கப்புறம் மனைவி இல்லை, குழந்தைங்க இல்லை, சரி பர்சனல் நம்ம போக வேண்டான்னு விட்டுருவோம். இருந்தாலும் கட்சி தலைவர்னு வரும்போது பல விமர்சனமும் பல பார்வைகளும் இருக்கத்தானே செய்யும். இந்த கேள்வி வந்து நம்மளோட கேள்வி கிடையாது. இந்த கேள்வி வந்து மக்களுடைய கேள்வி. பொதுமக்கள் கேட்குறாங்க, ஏன் விஜய் மனைவி வர மாட்டேங்கிறாங்க, ஏன் விஜய் அப்பா அம்மாலாம் எல்லா ஃபங்க்ஷன் கூப்பிட மாட்டேங்கிறாரு அப்படின்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. இதெல்லாம் முடிஞ்சு விருந்து அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க. அந்த விருந்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பஃபேனா ஒரு தட்டை கையில் கொடுப்பாங்க, அதில் எல்லாம் சர்வ் பண்ணுவாங்க, நம்ம வேணுங்கிறத சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா உட்காந்து இலை போட்டு பரிமாறுவாங்க, தலைவாழை இலையில் எல்லா ஸ்வீட்லேருந்து எல்லா ஐட்டம் வச்சு சாப்பிடுவாங்க திருப்தியாக. அதுவும் பார்த்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இலை போட்டிருக்கு டேபிளில், அதில் எல்லா ஐட்டமும் பரிமாறவும் செஞ்சுருக்காங்க. ஆனால் எல்லோரும் நின்றுக்கிட்டு சாப்பிட்றாங்க. என்னன்னு கேட்டால் சேர் பத்தலைங்கிறாங்க. இந்த ஒரு சின்ன ஆர்கனைசேஷன் கூட அவங்க பண்ணலையே, சரியாக இதை கூட வந்து செய்யலையே. அப்படி இருக்கும்போது ஒரு நாட்டை வந்து நிர்வகிக்கின்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் விஜய் செய்வாரா அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாங்களே கேள்வி. அந்த கேள்விக்கெல்லாம் விஜய் தான் பதில் சொல்லணும்.
ரெசார்ட்டுக்காரன் வந்து எதிர்கட்சிக்காரனா இருப்பான்னு நினைக்கிறேன். ரெசார்ட்டுக்காரன் எதிர்கட்சிக்காரனா இருப்பான்னு நினைக்கிறேன். சேர் போடாம விஜய் வந்து ரெசார்ட்டுக்காரன் எதிர்கட்சிக்காரனுக்கு தெரியாம அங்க போய் கல்யாணம் நடத்துறாருன்னா பாத்துக்குங்க, அதாவது விழா நடத்துறாருன்னா பாத்துக்குங்க. ஓகே சார். ஆக மொத்தம் இப்போ நடந்து முடிஞ்சது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபன்னாக விழா மாதிரி முடிஞ்சு போச்சு அப்படிதான். சரி, இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த பேச மறந்த டைலாகுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஆனால் எப்பவும் பேசுகிற ஒரு பூரிப்பு இருந்தது இல்லையா மற்ற மேடைகளில், அது இன்றைக்கி கொஞ்சம் கேஷுவலாக பேசணும்னு நினச்சி அது லைட்டாக கொஞ்சம் வீரியம் குறைஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எந்த மேடையிலையும் இது வரைக்கும் விஜய் சரியாகவே பேசலை. இது என்னுடைய வெளிப்படையான கருத்து. இது வந்து யாராவது தவறாக விமர்சனம் பண்ணால் கூட பண்ணட்டும். மாநாடுன்னு ஒன்று நடத்தினார். அந்த மாநாட்டில் என்ன பண்ணார், ஒரு கேட் வாக் மாதிரி ஒரு கிலோமீட்டருக்கு என்னமோ அப்படி நடந்துட்டு அப்படியே வந்து அவங்க போடுற தொண்டர்கள் போடுற அந்த துண்டுகிண்டெல்லாம் வாங்கிட்டு தோளில் போட்டுக்கிட்டு அப்படியே போனார். ஒரு சந்தோஷமாக ஒரு கேலப்பிங்காக பண்ணார். ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த மேடையில் பேசின பேச்சில் தான் என்ன பெருசாக பேசிட்டார் சொல்லுங்கள். இது வரைக்கும் இருந்த தலைவர்கள் பேசாத பேச்சா? அருமையாக கோர்த்து பேசக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. செய்வீர்களா இந்த 2 ஒத்த வரியிலே வந்து ஓட்ட வாங்கிட்டு போகிற தலைவர்கள்லாம் நம்ம ஊரில் இருந்திருக்கிறாங்க. மொத்தத்தில் வந்து மாநாட்டிலையும் அதே தான் பேசினார். அதுக்கப்புறம் பரந்தூரில் வந்து வேன்லேயே போயிட்டு வந்துட்டார். மொத்தத்தில் எதுவுமே எனக்கு வந்து பெருசாக மக்களுக்கு சென்றடையும் கருத்துக்களை எதுவும் ஆணித்தரமாக அழுத்தமாக சொன்ன மாதிரி தெரியல. அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இப்போ இதுக்கிடையில் ஏதோ சலசலப்பெல்லாம் ஆகி ரிப்போர்ட்டர் ஒருத்தரை வந்து பவுன்சர்கள் தாக்குனதா அவர் பண்ண அந்த வீடியோக்கள்லாம் வெளியே வந்துச்சு. அது ஒரு போய் கண்டன குரல் கூட எழுந்திருக்கு சார், பார்த்தீங்களா? இல்லை, பத்திரிக்கைக்காரங்களுக்கே இந்த நிலைமைனா அப்புறம் பொதுமக்களுக்கு என்ன நிலைமை? நந்தா, இது வந்து ஒரு சின்ன விழா நந்தா. ஒரு 2000 பேர் கூடின விழா. இவ்வளோ பவுன்சர்ஸ் இந்த விழாவுக்கு தேவையில்லை. அதாவது ஒரு 50,000 பேர் 1,00,000 பேர் ஒரு கூட்டத்தில் கூடுறாங்க. அங்கே வந்து விஜய் வந்து கவனிக்கப்படாத ஒரு நபராக மாட்டிக்குவார், சிக்கலாயிரும் அப்படிங்கிறது பார்த்தா கூட பரவாயில்ல. இந்த சின்ன விழாவில் என்ன நடக்க போகுது? இந்த இடத்துல ஒரு தள்ளுமுள்ளு பத்திரிக்கைக்காரவங்க வந்து செய்தி சேகரிக்க போகும்போது கேமராவில் எடுத்துகிட்டு வீடியோ எடுக்கும்போது பவுன்சர்ஸ் வந்து ஒரு பத்திரிக்கைக்காரரை வந்து கடுமையாக தாக்கிட்டதாக வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த வீடியோலாம் கூட வெளியில் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பத்திரிகை சார்பாக அதுக்கு பெரிய கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது பவுன்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நந்தா, எல்லாருமே வந்து எல்லா நடிகர்களுமே வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்றுக்கு வந்த கவின் வரைக்கும் பவுன்சர்ஸ் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, மக்கள் தலைவனாக நீங்கள் வந்துட்டீங்க. பவுன்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து மக்கள் உங்களை என்ன செஞ்சிட முடியும்? மக்கள் உங்களை என்ன செஞ்சுருவாங்க? அப்படிலாம் ஒன்றுமே செய்ய மாட்டேன். நேசிக்கிற மக்கள் உங்களை என்ன செஞ்சுருவாங்க? அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு சின்ன விழாவாக இருக்கும்போது இவ்வளோ கெடுபிடி இந்த இடத்துல தேவையில்லை. எல்லா பவுன்சர்ஸும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ நார்த் இந்தியாவிலேருந்து கூப்பிட்டு வராங்க. நம்ம ஊர் ஆளுங்களும் கிடையாது. அவங்களுக்கு தமிழும் தெரிய மாட்டேங்குது, இங்கிலீஷும் தெரிய மாட்டேங்குது, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவங்க வராங்க, யார் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இன்னும் ஒரு ஸ்டேஜுக்கு போனால் புஷி ஆனந்த் ஒரு பக்கம் போனால் கூட பவுன்சர்ஸ் வந்து டங்குன்னு ஒரு குத்துனாலும் குத்துவாங்க. நான் தான் புஷின்னு அவர் சொல்லி அடையாளப்படுத்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்படியே போச்சுன்னா, அதனால் இந்த பவுன்சர்ஸ்னுடைய அட்ராசிட்டி நம்ம நிறைய பேசிட்டு வரோம். இதை பற்றி ஸ்பெஷலாக இன்னொரு வீடியோ நம்ம பேசுவோம். ஆனால் இந்த இடத்துல நடந்தது இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய தப்பு. இதெல்லாம் வந்து விஜய் கவனிக்கணும். ஓகே சார். இப்போ ஓவரால் வந்து இந்த விழா வந்து தாவேகாவுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நல்ல வெற்றி விழாவாக அவர்களால் பார்க்கப்பட்டாலும் மக்கள் சில விஷயத்தை விமர்சிக்கிறாங்கிறதையும் மறுக்க முடியல. எனிவேஸ், அடுத்தடுத்த செயல்பாடுகள் நிச்சயமாக நல்லா பண்ணுவாங்க, இம்ப்ரூவ் ஆகிருக்குங்கிறதுல நம்புவோம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார். நன்றி.